இயல்பாக நீங்கள் சொன்ன மாதிரியா வந்து நம்ம இன்றைக்கி இந்த பார்க்குற இந்த மூலிகை வந்து தங்கம் தங்கம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து தங்கம் வந்து நம்ம தமிழர்களுடைய வாழ்வில் குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாவே என்னென்னா மருந்து அந்த காலத்தில் ஒரு தங்கத்தில் வந்து பிறந்த குழந்தைக்கே வந்து தோச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இருந்துச்சு. இந்த தங்க பற்பம்லாம் சொல்லுவாங்கள்ல சார், எம்ஜிஆர்லாம் தங்க பற்பம் சாப்பிட்டாரு, அதனால தான் இளமையாக இருந்தார். அப்போ அதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம்? இப்போ வந்து அது தங்க பற்பம்ன்றது தனி. ஆனால் அந்த தங்கப்பற்பம் போல் இன்றைக்கி தங்கத்தை ஒரு மூலிகை, தங்க சத்தை ஒரு மூலிகை வந்து உள்ளடக்கியிருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளடக்கியிருக்க மூலிகை அப்படின்னு சொல்கிறது இந்த மூலிகை தான். அப்போ அந்த அளவுக்கு சத்து இருக்குது. தங்கத்தோட சத்து என்ன இருக்கோ அது வந்து தங்கம் வந்து நல்ல குளிர்ச்சி உண்டாக்கி, இப்போ இது வந்து ஒரு பெரிய குளிர்ச்சி உண்டாக்கி மூலிகை. அதனால தான் இதோடைய பெயர் வந்து ஆவிரைன்னு வச்சுருப்பாங்க. ஆவாரை அப்படின்னுமே ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டான்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இதற்கு ஒரு பேர் வந்து தமிழில் ஏம புட்பி. ஏமம் அப்படின்னா தமிழில் வந்து ஏமம் அப்படின்னு சொன்னால் பழங்கால தமிழில் தங்கம் அப்படின்னு பேர். புட்பினா மலர். தங்க மலர் அப்படின்னு சொன்னால் இது பேரே தங்க மலர் அப்படிங்கிற தங்க மலர் தான். மலரை பற்றியான இப்போ ஆராய்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த நீங்கள் சொன்ன தங்க பருப்பம்லாம் என்னென்னா நேனோ மெடிசன்ஸ். இப்போ தமிழ் மெடிசன் அப்படின்னா நேனோ மெடிசன்னா என்ன ஒரு மாடர்ன் டெர்மினாலஜின்னு சொல்கிறோம். நேனோனா 10 × 10⁻⁹. அடேங்கப்பா. ஆமாம், ஒரு மீட்டரில் 10⁻⁹ 9 ஜீரோஸ்க்கு அந்த அளவுக்கு பகுத்தா எந்த அளவுக்கு ஒரு மூலக்கூறு இருக்குமோ அந்த அளவுக்கு நுணுக்கமான மூலக்கூறாக போய் வேலை செய்கிறத நேனோ மெடிசன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்பம் இது போல் இருக்கக்கூடிய நேனோ மருந்துகளோட பயன்பாடு நமக்கு தெரியல. ஆனால் இஸ்ரோ மாதிரியான நிறுவனங்கள் இதில் இருக்கிறது அந்த பற்பம்ன்றதுலாம் அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் இருக்கும்.